நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ வந்துட்டு செம்ம ட்விஸ்ட்டாக வந்துட்டு போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அம்மா நான் வந்துட்டு உங்களை கஷ்டப்படுத்தணும்னு பேசலம்மா, ஃபேக்ட் அதை தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அவள் என்ன ஆசைப்பட்டுட்டா, பாடணும்னு ஆசைப்பட்டா, அவ்வளோதானம்மா. உங்களுக்கு பாட்டு பிடிக்கல, அது ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? அது இவளை இப்படி நிற்க வச்சு கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. வேறு வீடாக இருந்தால் இந்நேரத்துக்கு இப்போ பரிசு வாங்கிட்டு வந்ததுக்கு அதுக்கும் தூக்கி கொண்டாடி இருப்பாங்க. எந்த அம்மாவுமே இப்படியெல்லாம் நிப்பாட்டி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏம்மா அவளை வந்துட்டு இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? அவளோட கோலை அச்சீவ் பண்ணுறதுக்காக போய்கிட்டு இருக்கா, அதை வந்துட்டு நிறைவேற்ற விடுங்களேம்மா. உங்கள் ஆசையும் ஏம்மா அவன் மேலே திணிச்சிட்டு இருக்கீங்க? உங்களோட விருப்ப நீங்கள் அவகிட்ட வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவளுக்குன்னு ஒரு ஆசை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, என்ன ஆளாளுக்கு இந்த வீட்டில் இன்னைக்கு எல்லாரும் என்னை ஏற்று பேசிகிட்டு இருக்கீங்க. புதுசாக மகன் மேலே பாசம்லாம் வந்த மாதிரி இவர் என்னமோ என்னை பிடிச்சி கத்துறாரு, என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுடி சிறையவங்க கத்துறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு கார்த்தி அமைதியாகவே நிற்கிறாங்க. நேற்று சீனில் வந்துட்டு யாபகம் இருக்கும், சுவாத்திக்கிட்ட வந்துட்டு கார்த்தி சொல்லியிருப்பாரு, நீ எதுக்கு கவலைப்படாத, நீ கண்டிப்பாக போட்டியில் கலந்துக்கோ, நான் உங்கள் அம்மா கிட்ட கேட்டு பெர்மிஷன் வாங்கி தருவேன் அப்படின்னு. சீன்ஸ் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று முரண்பாடாக வந்துட்டு டைரக்டர் வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா கார்த்தி எப்படி சொன்னதுமே கண்டிப்பாக பர்மிஷன் வாங்கிட்டு தான் போய் பாடி பரிசு வாங்குவாங்க அப்படின்ற மாதிரி தான் அடுத்த சீன் போயிருக்கணும். இங்கே என்னன்னா எல்லாமே திட்டிகிட்டு இருக்காங்க. சாமுடி சரி நின்று சுவாத்தியை பிடிச்சிட்டு வீட்டில் இருக்க எல்லாருமே தான் திட்டுறாங்க. அப்போ கார்த்தி அமைதியாக சும்மாவே பக்கத்தில் நின்றுட்டு இருக்கிற மாதிரி சீன்ஸ் இருக்குது. சரி பரவாயில்ல, எப்போவும் அப்படித்தானே இருக்குது. அடுத்து வந்துட்டு சாமுடி சரி சொல்கிறாங்க, எனக்கு இனிமேல் வந்துட்டு இப்படிலாம் பாடினா எனக்கு பிடிக்காது, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். அதுக்கடுத்து இந்த அம்மாவை கஷ்டப்படுத்தணும், நான் சொல்கிறத கேட்கக்கூடாது, இந்த அம்மாவுக்கு எதிராக தான் எல்லாம் பண்ணுவேன்னு நினச்சா தாராளமாக பண்ணிக்கோ, உங்கள் இதில் நான் வந்துட்டு தலையிடவே மாட்டேன், அது உங்களோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிடுறேன். அம்மா அப்படிலாம் பேசாதீங்கம்மா, உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை, இனிமேல் உங்களுக்கு பிடிக்காததை நான் பண்ண மாட்டேம்மா அப்படின்னு சொல்ல வீட்டில் வந்துட்டு எல்லாருமே அமைதியாகவே நின்றுட்டு இருக்காங்க. இங்கிட்டு வந்துட்டு சாமுடி சரி விறுவிறுன்னு கோவமா கிளம்பிடுறேன். சுவாதி மட்டும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ வந்துட்டு ரேவதி சொல்கிறாங்க, நீ எதுக்கு கவலைப்படாத சுவாதி, கண்டிப்பாக அம்மா மனசு ஒரு நாள் மாறும், அம்மாவை பற்றி தான் உனக்கு தெரியும்ல. எனிவே இருந்தாலும் வாழ்த்துக்கள், நீ தானே வந்துட்டு ப்ரைஸ் வாங்கியிருக்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு இதை பார்க்கும்போது அப்படின்னு சொல்ல. ஆனால் இந்த சந்தோஷத்தை என்னால் முழுசாக அனுபவிக்க முடியலையாக்கா, அம்மா மட்டும் என்க்கா இப்படி இருக்காங்க, இது மற்ற வீட்டிலனா இந்நேரம் வந்துட்டு எவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணியிருப்பாங்க, என்னால் இந்த சந்தோஷத்தை கூட முழுசாக அனுபவிக்க முடியலைக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் வந்துட்டு சந்திரா வந்துட்டு பிளான் போடுறாங்க. ஏன்னா சிவனடி சந்திரா வந்துட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா, எப்படியும் கோயில் திருவிழா நடக்கிறதுக்கு ராஜா சேதுபதியோட பேரை ராஜா சேதுபதி எல்லாரும் சைன் போட்டால் தான் அந்த நகை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ சைன் போடுற நேரத்துக்கு கரெக்டாக சாமுடிச்சேரி கூட்டு போய் காமிச்சிரு, அப்போது இவன் தான் அந்த ராஜா சேதுபதியோட பேரன்னு தெரிஞ்சுள்ளன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்களா, அதுக்கேற்ற மாதிரி அன்னைக்குரிய நாள் வருது. கார்த்தி போகிறதுக்காக ஒரு பக்கம் பிளானில் இருக்காரு. இங்கிட்ட அதே சமயத்தில் சந்திரா சாமுடிச்சேரி கிட்ட வர்றாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு சாமுடிச்சேரி அவங்க கேட்கா, இங்கே பாரு நான் சொல்கிறத நீ நம்ப மாட்டேன், இருந்தாலும் எனக்கு வர வழி கிடையாது, நீ வந்துட்டு ஏமாந்துட்டு இருக்கதை என்னால் பார்க்க முடியாது, இதோ இந்த வீட்டில் இருக்கானே ராஜா, அவன் தான் ராஜா சேதுபதியோட பேரை, இதை உனக்கு நிரூபிக்கிறதுக்கு இன்னைக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி, என்ன சொல்கிற நீ, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ஊரில் இந்த கோயில் திருவிழா நடக்க போதில் அதுக்கு இவன் கையெழுத்து போட்டால் தான் கோயிலேருந்து அம்மன் நகைகள்லாம் வந்துட்டு பேங்க்லேருந்து கோயிலுக்கு கொண்டு வர முடியும், அதனால தான் சொல்கிறேன், நீ வா என் கூட, அவன் சைன் போடுறத நான் வந்துட்டு உனக்கு காட்டுறேன், அப்போ நீ நம்புவ, 2 நாளை பார்த்தா தானே நம்புவ அப்படின்னு சொல்லி, இங்கே பாரு ஆல்ரெடி அன்னைக்கு அப்படி தான் அங்கே கூட்டு போய் ஏமாற்றி கூட்டு வந்தேன், அது மாதிரி இப்போ ஏதாவது பண்ணாத அப்படின்னு சொல்ல, இங்கே பார்க்கான் அப்போ வேணா நான் ஏமாந்து போயிருக்கலாம், இனிமேல் ஏமாற மாட்டேன், இதில் வேணா பாரு ஊருக்காரங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்வாங்களா, வாக்கா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, சரி இந்த ஒரு தடவை வாரேன் வா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேர் கிளம்புறாங்க. அதே சமயத்தில் கார்த்தி கிளம்பிட்டு இருக்காங்க. மயில் கேட்குறாங்க, ஏப்பா அப்போ நீ கண்டிப்பாக அங்கே போய் தான் ஆகணுமா அப்படின்னு சொல்ல, ஆமாம் நான் போன தானே நகையெல்லாம் பேங்க்லேருந்து எடுக்க முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லைப்பா இந்த சின்னத்தை வேற கங்கடம் கட்டிக்கிட்டு அலையுது, உன்னை எப்படிரா மாட்டி ஒன்றுன்னு, இதில் நீ வேற அங்கே போகிறேன்னு இருக்கேன் அதான் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் எப்படினாலும் பார்த்துக்கலாம், நான் போலாட்டி தேவையில்லாத பிரச்சனை வரும், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்ல, சரிப்பா பார்த்து போயிட்டு வா எதுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மயில் அமுச்சு வைக்க, கார்த்தி வெளியில் போகிற நேரத்தில் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு, திரும்பி பார்த்தா சந்திராவும் சாமுடி சரி நிற்கிறாங்க. என்னத்தை அப்படின்னு சொல்ல, இன்னைக்கு நான் ஒரு இடத்துக்கு போகலான்னு இருக்கேன், நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்ல, கோவிலுக்கு போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நான் அந்த கிளவி ஊருக்கு போகலான்னு இருக்கேன், வர்றீங்களா அப்படின்னு சொல்ல, கார்த்திக் திருன்னு முழிக்கிறாங்க. அதோட பார்த்தீங்கன்னா வீடியோ வந்துட்டு முடிஞ்சிட்டு.